ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிபு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர்பாயிண்டில் நியூ ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, தீம்ஸ் ஆட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பவர்பாயிண்ட் ஓப்பன் பண்ணலாம். நான் ஸ்டார்ட்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள், பவர்பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். எகைன் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் blank ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் ரெண்டு, இது ரிவ்யூ பேனு, இது நம்ம டிஸ்பிளே பேஜ். ஸோ இங்கே நம்ம ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, எத்தனை ஸ்லைட்ஸுங்கிறது இங்கே அதோட தம்ப்டைனில் இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு ஸ்லைடு, புது ஸ்லைடு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஹெட்டர் கொடுத்துருவோம். நம்ம எக்ஸாம்பிள் ஆடிங் நியூ ஸ்லைட். ஓகே, சப்டைட்டில் MS Office Info. ஓகே, இது ரெண்டும் கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு பேஜில் ஃபஸ்ட்டு ஸ்லைடு இப்படி இருக்குது. ஓகே, ஆடிங் நியூ ஸ்லைட்ஸ் MS Office Info. இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு அதை பிரேக் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஷேப்பில் போயிட்டு லைன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ட்ரா பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ நான் லைன் போட்டேன். லைன் போட்டு முடித்த உடனே அதோட லைன் ஃபார்மேட்டிங் பற்றி வந்துடும். ஷேப், அவுட்லைன், கலர்ஸ் அந்த மாதிரி. நான் ஜஸ்ட்டு வெயிட்டை மட்டும் கூட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு இது. ஸோ நம்ம செகண்ட் ஸ்லைட் ஆட் பண்ணோம். செகண்ட் ஸ்லைட் ஆட் பண்ணுறதுக்கு ஹோமில் போயிட்டு இந்த ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற டேப்பில் போய் இதில் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா புது ஸ்லைடு ஓப்பன் ஆகும். நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இல்லைன்னு நான் இதை டெலீட் பண்ணுறேன். டைரெக்டாக இந்த ஸ்லைடை டெலீட் பண்ணுவோம். ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸிக்காக இங்கே ரைட் கிளிக் பண்ணி, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு போடுவேன். ஓகே, வந்தாச்சு. அடுத்து அந்த செகண்ட் ஸ்லைடோட ஹெட்டிங்கு நான் இது பண்ணுறேன். லேர்ன் பவர் பாயிண்ட் இன் தமிழ். ஓகே, இதில் நான் இன்னொரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். easy to learn with our tutorial videos. ஓகே, ஸோ இதில் நம்ம பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். இப்போது புது ஸ்லைடு, 2 ஸ்லைடு ஆட் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப இன்னொரு ஸ்லைடு ஆட் பண்ணுறேன், நியூ ஸ்லைடு. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெட்டர் கொடுக்குறேன். will teach about new slide creation. ஓகே, இங்கே இதில் நான் சப்டைட்டில் எதுவும் கொடுக்கல. நான் அதை டெலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஹெட்டரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த காலத்தை போயிட்டு இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே டெலீட் கொடுத்துருங்க, டெலீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட். ஓகே, இதை நம்ம இப்போ அதை அலைன் பண்ணோன்னா இதை ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு சென்டர் அலைன் பண்ணிங்க. இதுக்கு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணிங்க, ஷேடோ கொடுத்துங்க, அண்டர்லைன் கொடுத்துங்க. ஓகே, டெக்ஸ்ட்டு கலரை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, லேர்ன்
PowerPoint in Tamil. அடுத்தது அதோட சப் ஹெட்டிங்ஸ். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மீட்டர் டேட்டாஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த ஸ்லைடு, அதோட டைட்டில் இது. அதையும் நான் சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன். சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிட்டு ஷேடோ இது பண்ணுறேன். அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கொடுக்குறேன், போல்ட். ஓகே, நான் டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து சிம்பிளாக உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய சிம்பிள் எடிஷனு, லைக் ஆக்சஸ்ஸு, வேர்டு அந்த மாதிரி இதில் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை இது பண்ணி விட்டுருங்க. ஓகே, சைஸ் உங்கள் தேவைக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் ட்ராக் பண்ணி கிளப்பிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டேப்புக்குள்ளாடி வந்துடும். வில் டீச் அபவுட் நியூ ஸ்லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஸ்லைட்ஸ், 3 ஸ்லைட்ஸ். இப்போது நம்ம இந்த ஸ்லைடை க்ரியேட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்ம இதில் வந்து ஒரு தீம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். தீம் ஆட் பண்ணோன்னாலே இதோட கலர்ஸ், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், இதோட கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம இதுக்கும் நான் அதை மாதிரி ஒரு இது கொடுக்குறேன், 60 போல்ட்டு அண்ட் டெக்ஸ்ட் கலர்ஸ் கிரீன். ஓகே, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதில் தீம் டிசைன் இல்லைன்னா ஒரு டிசைன். ஓகே, தீம்ங்கிறது டிசைன் தான். டிசைனில் போயிட்டு தீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு தீமை நான் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தீமை செலக்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச தீமை செலக்ட் பண்ணோன்னாலே ஜஸ்ட்டு அதுக்கு மேலேயே உங்கள் மவுஸ் பாயிண்டரை ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே அதோட வியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன் ஒவ்வொரு ஸ்லைடாக எது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு. ஓகே, நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுன்னே நம்ம 3 ஸ்லைட்ஸுக்கும் அது வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதோட டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்துருந்த டெக்ஸ்ட்டு வேறு, இதில் இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, அதை வந்து அலைன் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு. அலைன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு லைன் உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் வரும். ஸோ சென்டர் லைனுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைட்ஸு பண்ணும்போது எப்போவுமே அதோட என்ன சொல்ல, அந்த அலைன்மெண்ட் வந்து பக்காவாக தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆடிங் நியூ ஸ்லைட், அந்த சென்டர் லைனை அலைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் இருக்கனால அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதை வந்து நான் ஒரு டார்க் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டார்க் ப்ரௌனு. ஓகே, அண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 24, 28. சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, இது வந்து புது ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இதே இது நான் இப்போ வந்து தீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். டிசைனில் போயிட்டு இன்னொரு தீம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வந்துடும். ஸோ வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த தீம்ஸ் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் இந்த வேரியண்ட்டை கொடுக்குறேன். இந்த வேரியண்ட் வேணாம், இந்த வேரியண்ட்டே நல்லாயிருக்கு. சும்மா ஒரு டேக்லைன் மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஃபோ. ஓகே, இது வந்து நம்ம தீம்ஸை செலக்ட் பண்ணுறது, புது ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த தீம்ஸை வந்து மாஸ்டர் எடிட்டர்ஸ் இருக்குது, ஸ்லைடு எடிட்டர், அதில் வச்சு எடிட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச நமக்கான டிசைன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம எப்படி ஒரு ஷேப்ஸ் ஆட் பண்ணுறது, அதை எப்படி அனிமேட் பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததில் வந்து ஜஸ்ட் பேசிக்கான ஒரு அனிமேஷன்ஸு, ஸ்லைட் க்ரியேஷன்ஸு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் பற்றி அதிகமான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அந்த கலர்ஸ் வந்து ஓகே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கு. ஜஸ்ட் நம்ம அதை வந்து ஒரு ஸ்லைட் ஷோ வியூ பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஸ்லைட்ஸு ஆட் பண்ணுறது. இப்போது இந்த ஸ்லைட்ஸு நம்ம புதுசாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம். இந்த ஸ்லைடு இப்போ 1 2 3ன்னு இருக்குது. எனக்கு வந்து இதை அந்த 3யை வந்து செகண்ட் வரணும். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இதை எது உங்களுக்கு மேலே கீழே அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணணுமோ, சார்ட் அவுட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா ட்ராக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இது, செகண்ட் பேஜ் இது, தேர்ட் பேஜ் இது. அதே இது ஒரு ஸ்லைடை டெலீட் பண்ணோன்னா ஒன்று ரைட் கிளிக் பண்ணிடுங்க, இல்லைன்னு ஒன்றுனா அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் இப்போது இந்த ஸ்லைடு செலக்ட் ஆகிருக்கு. இதே ஸ்லைடை நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே டூப்ளிகேட் ஸ்லைடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், அதே ஸ்லைடு டூப்ளிகேட்டாக கீழே வரும். இப்போ சில ஸ்லைட்ஸு பார்த்திங்கன்னா ஹெட்டிங் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கணும், பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் மட்டும் மாற்றணும். அந்த கண்டிஷனுக்கு நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேஷன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டூப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட் பாருங்கள். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா டைட்டில் ஸ்லைடு, டைட்டில்ஸ் அண்ட் கண்டென்ட்டு, இது வந்து செக்ஷன் ஹெட்டரு. ஸோ ஒவ்வொரு இது இருக்குது. 2 கண்டென்ட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டரில் எனக்கு வந்து இந்த மாதிரி 2 கம்பேரிசன் இது வந்துருச்சு. ஓகே, இப்போது இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டர் எழுதுறீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல். ஓகே, இது வந்து ஒரு கம்பேரிசன். அடுத்த கம்பேரிசனில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதில் எக்ஸலில் என்ன இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேர்டில் அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லே அவுட்டை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஸ்லைடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எழுதுகிறேன், கேன் possible to add multi sheets in single workbook. ஓகே, மல்டி ஷீட்ஸ் வந்து இதில் நியூ எல்டிஐ எக்ஸலில் பண்ண முடியும். ஆனால் வேர்டை பொறுத்தளவில் only possible to create multi pages. இதுக்கு 2க்கும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதான் வந்து கம்பேரிசனோட அந்த இது. ஸோ இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.